நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் இன்று தொடக்கம். வக்ஃப் உள்ளிட்ட 16 மசோதாக்களை தாக்கல் செய்ய திட்டம். நாடாளுமன்றத்தில் பொருளாதார ஆய்வறிக்கையை இன்று தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். பொருளாதார செயல்பாடு, பணவீக்கம், நிதி பற்றாக்குறை, எதிர்கால திட்டங்கள் இடம்பெறும். பல லட்சம் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமான பீடி சுற்றும் தொழில் ஜிஎஸ்டி வரி விதிப்பினால் பாதிப்பு. ஜிஎஸ்டி வரியை குறைக்க வேண்டும் என கோரிக்கை. ஈசிஆரில் பெண்களிடம் அத்துமீறியதாக தொடரப்பட்ட வழக்கில் 6 பேர் கைது. கானத்தூர் போலீசார் நடவடிக்கை. சேலத்தில் கந்துவட்டி வசூலிப்பதற்கு அடாவடியாக களமிறங்கிய அதிமுக பிரமுகர். உருட்டுக்கட்டையால் காரை அடித்து நொறுக்கியதால் பரபரப்பு. ஹைதராபாத்தில் இருந்து தமிழ்நாட்டிற்கு காரில் கடத்தி வரப்பட்ட 12 கிலோ கஞ்சா பறிமுதல். தப்பிச் சென்ற 2 பேரை பிடிக்க போலீஸ் தீவிரம். திருமுல்லை வாயிலில் தந்தை மகள் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட மருத்துவர் சாமுவேல் பாஸ்போர்ட் முடக்கம். கொலை செய்தது உறுதியானதால் காவல்துறை அடுத்த கட்ட நடவடிக்கை. நீலகிரி உள்ளத்தையில் மலைவேடன் பழங்குடியின மக்கள் சாதி சான்று கேட்டு வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம். சாதி சான்று தர மறுத்தால் போராட்டத்தை தீவிரப்படுத்த முடிவு. வெளிநாடுகளில் இருந்து வரும் பயணிகள் விமானங்களில் சேட்டலைட் போன் எடுத்து வர தடை விதிப்பு. விமான போக்குவரத்து இயக்குநரகம் சுற்றறிக்கை. விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தினால் கடும் நடவடிக்கை. பள்ளிகளுக்கு புதுச்சேரி கல்வித்துறை எச்சரிக்கை. கடந்த ஆண்டு நடைபெற்ற யுஜிசி நெட் தேர்வு வினாத்தாள் கசிந்ததற்கான ஆதாரமில்லை. சிறப்பு நீதிமன்றத்தில் இறுதி அறிக்கையை தாக்கல் செய்தது சிபிஐ. டெல்லியில் தேர்தல் நெருங்குவதால் விடிய விடிய காவல்துறையினர் வாகன சோதனை. வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா, பரிசு பொருட்கள் கொடுப்பதை தடுக்க நடவடிக்கை. டெல்லியில் கடும் குளிர் நீடிப்பதால் இரவு நேர தங்குமிடங்களில் தஞ்சமடையும் மக்கள் எண்ணிக்கை அதிகரிப்பு. கடந்த 56 நாட்களில் குளிருக்கு டெல்லியில் 474 பேர் உயிரிழப்பு. உத்தரப்பிரதேசத்தில் பனிமூட்டம் நீடிப்பதால் கடும் குளிர் மக்களை வாட்டுகிறது. அதிகாலையில் வெகு நேரம் இருள் நீடிப்பதால் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகனங்கள். மும்பையில் மெட்ரோ ரயில் மேம்பால கட்டுமான பணியில் விபத்து. மேம்பால தூணின் இரும்பு கம்பிகள் குடியிருப்பு சுவர் மீது விழுந்ததால் பரபரப்பு. அமெரிக்காவில் ராணுவ ஹெலிகாப்டர் பயணிகள் விமானம் மோதிய விபத்தில் 67 பேர் உயிரிழப்பு. கட்டுப்பாட்டு அறையில் பணியாளர்கள் குறைவாக இருந்ததா விபத்துக்கு காரணம் என தகவல். கிழக்கு ஆப்பிரிக்க நாடான காங்கோ ஜனநாயக குடியரசில் ஏற்பட்ட வன்முறையில் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 17ஆக அதிகரிப்பு. கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பயந்து 1 லட்சம் மக்கள் வெளியேறியதாக தகவல்.
நான்காவது T20 போட்டியில் இந்தியா இங்கிலாந்து அணிகள் இன்று பலப்பரீட்சை. இன்றைய போட்டியில் வெற்றி பெற்று தொடரை வெல்ல இந்திய அணி தீவிரம்.